இந்திய வரலாற்றில் நாம் மறக்க முடியாத 26/11 டெரர் அட்டாக்ஸ் நிகழ்ந்த தினம் இன்று. இந்தியா அன்னைக்கு ரொம்ப அமைதியாக காலையை வரவேற்றுச்சு. எப்பவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய மும்பை அதே பரபரப்புட செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ யாருக்குமே தெரியாது இந்தியாவை நோக்கி ஒரு மிக பெரும் கொடூர தாக்குதல் வந்து கொண்டிருக்குன்னு. பாகிஸ்தான்ல இருந்து கடல் வழியா இந்திய மீனவர்களுடைய கப்பலை கைப்பற்றி அந்த மீனவர்களை கொண்டுட்டு மும்பைக்குள்ள காலடி எடுத்து வச்சிருந்தாங்க தீவிரவாதிகள். லஷ்கர்-இ-தொய்பாவை சேர்ந்த 10 தீவிரவாதிகள் அந்த குழுவில் இருந்தாங்க. 12 இடங்களுக்கு பிரிஞ்சு போய் துப்பாக்கிகளாலையும் கிரனைடுகளாலையும் தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான தாக்குதல் மும்பையில இருந்த தாஜ் ஹோட்டல். வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த தாஜ் ஹோட்டல்ல வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு கொடூர தாக்குதல் அங்க நிகழ ஆரம்பிச்சது. கண்மூடித்தனமா சுட ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது எல்லாரையும் பாதுகாக்கணும்னு அங்கிருந்த ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சாங்க. அதே வேளையில் மற்ற இடங்கள்லையும் தாக்குதல் நடந்துச்சு. சரியா 3 நாளைக்கு இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்தது. அதில் அதிக நேரம் நடந்தது தாஜ் ஹோட்டலில் தான். மும்பை காவல்துறை மட்டும் இல்லாமல் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, மெரைன் கமாண்டோஸ்னு பல பேர் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்கு உயிரை பணயம் வைத்து போராடினாங்க. நமது வீரர்களின் உயிர் தியாகத்தோடு 3 நாள் கழித்து இந்த தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. 10 பேர்ல அஜ்மல் கசாப்பு மட்டும்தான் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டான். இந்த தாக்குதலில் 174 பேர் இறந்திருந்தாங்க. அதில் 166 பேர் சிவிலியன்ஸ். 300க்கும் மேற்பட்டவங்க படுமோசமான காயமடைஞ்சிருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியாவின் பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தியது இந்திய அரசு. அமைதியான இந்தியாவின் மீது பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் அநியாயமான தாக்குதலை நடத்திய தினம் இன்று.